நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இல்லத்தரசுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வாட்டர் கேன், இது வந்து நியூ வாட்டர் கேன், அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண வாட்டர் கேன், இந்த மாதிரி எல்லா வாட்டர் கேனுமே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனுக்குள்ளே இருக்கும். இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த பிளாஸ்டிக் வாடை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு சின்ன டிப் பார்க்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றுமே இல்லைங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து லவங்கம். நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு லவங்கம் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டர் கேன்லேயும் ஒரு 2-3 லவங்கத்தை இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இது வந்து கரெக்டாக அந்த ஸ்கூல், அது எப்போ எடுத்துகிட்டு போகிறாங்களோ ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ நம்ம எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 1 வீக் அப்படி இல்லைன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடி இந்த லவங்கத்தை அதில் போட்டு வச்சுருங்க. க்ளவுஸோட அந்த ஸ்மெல் வந்து அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக இது பண்ணிடும். அந்த பிளாஸ்டிக் வாடை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எப்போ என்னைக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ வந்து ஹாட் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இந்த வாசனையோடு இருக்கிறனால பிளாஸ்டிக் வாசனை வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி பிளாஸ்டிக், இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிற வாட்டர் கேன் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த நல்ல மனமாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது இந்த வருஷத்துக்கு என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயுமே அந்த லவங்கத்தை போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என் பொண்ணுக்கு தேவையான, அவள் 2nd ஸ்டாண்டர்ட் போகிறான், அவளுக்கு தேவையான பென்சில் பாக்ஸு, க்ரேயான்ஸு, அப்புறம் வந்து ஷார்ப்னர், எரேசர் எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். எப்போவுமே பென்சில் வந்து ஒரே மாடலில் எல்லா பிள்ளைங்களும் வச்சுருக்கோன்றதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வரும். டெய்லியுமே தொலைச்சிட்டு வருவோம் என் பொண்ணு லாஸ்ட் டைம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க நெயில் பாலிஷில் ஒரு ஃப்ளவர் மாதிரியோ இல்லை வந்து அந்த பாப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணி இதை நம்ம காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம இதை இன்சிட் பண்ணி இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாரு, இது இப்படி இருக்குதுன்னா அது உண்டு தான், நீ பத்திரமா எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம வந்து இன்சிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பத்திரமா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த இது பிடிக்கலனா இது வந்து ஒயிட்னர், நம்ம வந்து தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா எரேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒயிட்னர் இதில் கூட நீங்கள் உங்களோட நேம் வந்து ஃபுல்லாக அதில் அந்த பென்சில் இது டிப் வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் நேம் எழுதி கூட நம்ம வச்சிடலாம். இது வந்து எரேஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து அதாவது தொலைக்க மாட்டாங்க அப்படின்னா இல்லை, பட் வந்து டெய்லியும் ஒன்று தொலைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தொலைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி இந்த ஷார்ப்னர் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் சிவி அங்கங்கே கொப்பையாக்கிடுவாங்க. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஷார்ப் பண்ணுற பகுதி வெளியில் வர மாதிரி இப்படி உள்ள பாதியாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பென்சில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சீவ சொல்லுங்கள், எல்லாமே வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் கலெக்ட் ஆகிடும் அந்த வேஸ்ட் வந்து. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை அப்படியே லாக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வர நிறைய ஷார்ப்னரில் அதிலே சேவ் பண்ணுற மாதிரி ஒரு 20 ருபீஸ்க்குலாம் சார்ஜஸ் வருது. பட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த க்ளீன் இண்டியாவோட இது பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி தான் பென்சில் நேம் எழுதுகிற மாதிரியும் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே இதே பாக்ஸ் வந்து அந்த ஒரு கிளாஸில் 2-3 பசங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பிள்ளைங்க வந்து வேணும்ன்ட்டே வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பாக்ஸோட குவாலிட்டி அது பொறுத்து இது மாதிரி நமக்கும் வேணும் நம்மளும் வச்சுக்கணும்னு ஆசையில் தெரியாமல் தான் வந்து அவங்க இது எந்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்க தோணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நேம் எழுதி வச்சுட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து தொலைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் நான் வந்து
ஸ்கூலில் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இப்போது வந்து ஒரு நாளைக்கு மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் பெயின் வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு 3 புக்கு 2 புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு 2 3 போட்டு எடுத்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்லேயே எல்லா புக்குமே ரேப்பர் பண்ணிட்டேன். சேம் வந்து லேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன டிப் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது என்னோடய பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ஸ்கூல்லேயே அவங்களுக்கு ரேப்பர் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷீட்டு ஃபஸ்ட்டு வந்து லேபிள் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷீட் வேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கவர் வந்து பிரியாது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி தான் லேபிள் போட்டு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லேபிள் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டேப்பு, நான் வந்து இப்போ கலர் டேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் நார்மல் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லேபிளில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. செல்லோ டேப் போட்டு கூட விட்டுட்டிங்கன்னா உங்களோட நேம் நீங்கள் உள்ளே எழுதின டீட்டெயில்ஸ் வந்து நல்லா விசிபிள் ஆகும். சேம் அதே மாதிரி புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேம் எழுதுகிற இடத்துல இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி நீங்கள் அந்த மேலே ஒரு டேப் போட்டிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொலையாது. ஈஸியாக அவங்க வந்து இப்போ வந்து நார்மலாக லேபிள் போட்டால் அது பிள்ளைங்க பிச்சு இழுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கூல் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கின ஸ்கூல் பேக் அண்டு லஞ்ச் பேக் இது வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இது வந்து கரெக்டாக லாஸ்ட்டு செம் எழுதும்போது தான், அதாவது ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது தான் இந்த இது வாங்கினா. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன இது யூஸ் பண்ணுறேன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் சோடா, தென் வந்து கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து வினிகர் போட்டிருக்கேன். லெமன் இருந்தால் லெமன் போடுங்க. அது வந்து சிட்ரிக் ஆசிடுன்றதுனால சப்போஸ் அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன இன்செக்ட் ஏதாவது அந்த பூச்சி ஏதாவது வந்து அந்த பேக்கில் இருக்குது அப்படின்னா இந்த ஆசிட் சிட்ரிக் ஆசிட் போட்டதுனால அந்த பேக்கில் இருக்கிற தேவையில்லாத ஃபங்கல்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அது வந்து நல்லா ஒரு 3 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா வெளிப்பக்கம் உள்பக்கம் இந்த மாதிரி நம்ம கை பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, இந்த இடம் எல்லாமே வந்து நல்லா ரப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு ஒரு 4 month அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கூட வேறு பேக் மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த பேக் வந்து ரொம்ப லாஸ்ட்டு ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த மந்தில் தான் வாங்கி கொடுத்தது. ஸோ அதனால் அதே பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நல்லா இருக்கிற பேக் நல்லா இருக்குது அப்படின்னும் போது இதே யூஸ் பண்ண சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசாக நம்ம ஒரு வருஷத்துக்கு 3 பேக் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நம்ம இது பண்ணோன்னா அவளுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் வேல்யூ தெரியும். ஸோ மணியோட வேல்யூ கொஞ்சம் தெரியும். அதனால தான். ஸோ இப்போ இதே மாதிரி அந்த பேக்கை ரிவைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தோள்பட்டையில் இந்த மாட்டிக்கிற இடம் இந்த இடத்துல நல்லா வந்து நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதனாலே வந்து அதுலேயே வந்து இந்த கரையெல்லாம் போயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆப்பசோடா, அதுக்கப்புறம் கல்லுப்பு ப்ளஸ் வினிகர், டிட்டர்ஜென்ட் பவுடர் இதெல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணி எடுத்து கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேக் வந்து மாடலில் கிளாஸில் ஏதாவது 1-2 பிள்ளைங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தட் நம்ம பிள்ளைங்களோட பேக் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீ செயின், இந்த கீ செயினில் பேக் சைடில் என்னால் நேம் எழுத முடியுது, அதனால் நான் எழுதுகிறேன். சப்போஸ் நீங்கள் நார்மலாகவே ஒரு கீ செயின் வாங்கிட்டிங்கன்னா அவகிட்ட சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி கீ செயின் தொங்கிட்டு இருக்க பேக் தான் உண்டு. ஸோ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் இன்சிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பேக் அடையாளம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த டிப் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்ஸ் நல்லா துவைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் நேம் மாதிரி ஒரு ரோல் பண்ணி இப்படி கடைசி எட்ஜை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கிளம்புற அவசரத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சாக்ஸ் வேறு இடத்துல இருக்குது, இன்னொரு சாக்ஸ் வேறு இடத்துல இருக்குன்னு தேடுற பயம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சாக்ஸ் இருக்கோ நல்லா துவைச்சி வாஷ் பண்ணிவிட்டு இப்படி வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஷூவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு வெட் வைப்பை வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணுறேன். அது வந்து லைட்டாகவே க்ளீன் பண்ணாலே ஃபுல்லாக அழகாக அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு வந்துடுது. எப்போவுமே ஷூ வேர் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏதாவது இன்செர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தட்டி பார்த்துட்டு வேர் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பிள்ளைங்க வந்து காலையில் கிளம்புற அவசரத்தில் நான் போக மாட்டேன் அலம் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அதில் செக் பண்ணிட்டு போடுறது ரொம்ப
ரொம்ப அவசியம். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு கட்டி கொடுக்க போகும்போது இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் சாம்பார், இல்லை காரக்குழம்பு, பன்னீர் பட்டர் மசாலா இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்து விடுறோன்னா கண்டிப்பாக அந்த லஞ்ச் பேக்கில் சாஞ்சி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த இதுவில் போட்டுட்டு வெசலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாக் பண்ணி பாருங்கள். நல்ல க்ரிப்பாக க்ளோஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் கேனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில வாட்டர் கேன் வந்து எவ்வளோ தான் லாக் பண்ணாலும் நம்ம வந்து சாய்ச்சி வச்சோன்னா தண்ணி வந்து அதில் ட்ராப் விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சமயத்தில் இந்த ரப்பர் பேண்டை அதில் வேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தண்ணி வந்து கீழே இதுவாக. ஸோ அது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவரை வந்து மேலே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து மூடி இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. நல்ல க்ரிப்பாக இருக்கும். எவ்வளோ அசைச்சாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் சாம்பார், பன்னீர் பட்டர் மசாலா வாட்டெவர் நம்ம என்ன கொடுத்து விடுறோமோ அது கண்டிப்பாக லீக் ஆகாது. பிள்ளைங்க வந்து அழகாக கொண்டு போன மாதிரியே லஞ்ச் பேக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி என்னோடய வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.